வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம நிக் கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாம்பே சட்னி. இந்த சட்னியை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். இதை எப்படி நம்ம ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த சட்னி செய்கிறதுக்கு மெயினான ஹீரோவே இந்த கடலை மாவு தான். 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்குங்க. ஒரு கடாய் எடுத்துக்குங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கடலை மாவை 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை நம்ம இந்த தண்ணியில் ஊற்றிடலாம். கடலை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் கட்டிப்படாது. இந்த சட்னிக்கு இன்னும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான மீதி உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. சட்னி இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். பாருங்கள், கொதி வந்த உடனே இது நல்லா கெட்டியாயிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால். இட்லிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரை கப் தண்ணி சேர்த்துக்குங்க. எப்போவுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இப்படி செஞ்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு சட்னியை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னியை இட்லிக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசைக்கு கூட ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. 5 நிமிஷத்தில் இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஈஸியான டேஸ்டான சட்னியை செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.